This video is sponsored by BuyMode e-shopping application. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லா பொருட்களும் இது மிக மலிவான விலையில் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 7 மந்தில் பேபிஸ் இந்த டைமில் வந்து பேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குழந்தைங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அனுபவ முறையை வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு 7 மந்த் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு சரியாக தூங்க மாட்டாங்க, நிறைய விளையாடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைமில் குழந்தைங்க வந்துட்டு சில குழந்தைங்க வந்து தவள ஆரம்பிச்சிருப்பாங்க. சில குழந்தைங்க இப்போ தான் குப்புற விழுந்திருப்பாங்க. சில குழந்தைங்க குப்புற விழுறதுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே நார்மல் தான். இந்த டைமில் குழந்தைங்க வந்துட்டு நம்ம ஒரு பொருளை ஒளிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கையை வைப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த குழந்தைங்களோட பேரை நம்ம அடிக்கடி கூப்பிட்டுட்ருப்போம். இப்போ வந்துட்டு அம்மு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னா கரெக்டாக அந்த குழந்தைங்க நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. இந்த டைமில் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு புதுசாக நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அலாரம் வைப்பாங்க. அவங்கக்கிட்ட போகவே மாட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவங்ககிட்ட மட்டும்தான் போவாங்க, வேறு யார்கிட்டையும் போக மாட்டாங்க. சில குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, சில குழந்தைங்க எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக போவாங்க. இது எல்லாமே நார்மல் தான். சில குழந்தைங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு வாயில் வந்துட்டு நிறைய எச்சி விழும், எச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு அவங்க நிறைய பேச எச்சி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நார்மல் தான். சில குழந்தைங்க அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆ ஊ பா பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இது தவள ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த குழந்தைங்க. ஆனால் பேசுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட நீங்கள் வந்துட்டு நல்லா பேசுங்க. அம்மா அப்பா இந்த மாதிரி பேசி சொல்லி கொடுங்க. கதை அந்த மாதிரினா சொல்லுங்கள், அந்த குழந்தைங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. 7 மந்த் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் மீல்ஸ் கொடுக்கலாம். மார்னிங் நைட்டு இந்த மாதிரி 2 டைம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஃபீடிங் எப்பயும் போல் நீங்கள் பண்ணலாம். ஃபீடிங் வந்துட்டு நிறுத்தாதீங்க. 1 இயர் வரைக்கும் கண்டிப்பாக எல்லா தாயும் கொடுங்க. அப்போ தான் குழந்தைக்கு போதுமான சத்து கிடைக்கும். அதனால் ஃபீடிங்கை நிறுத்தாதீங்க. இந்த டைமில் வந்து மீல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து குழந்தைக்கு இந்த டைமில் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் மீல்ஸ் கொடுங்க. சில அம்மாக்கள் வந்துட்டு இந்த டைமில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டு குழந்தை உட்காந்துச்சு, நம்ம குழந்தை உட்காரலையே, பக்கத்து வீட்டு குழந்தை பேசுது, நம்ம குழந்தை பேசலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு குழந்தைக்கு இருக்கிற டேலண்ட் இன்னொரு குழந்தைக்கு இருக்காது. ஸோ அந்த குழந்தையும் நம்ம குழந்தையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். நீங்கள் வந்து ஒரு தாயாக வந்துட்டு மற்ற குழந்தை கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் லேட்டாக கூட நடப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக கூட பேசுவாங்க. இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க எப்போதும்.